கேபிள். இது கேபிள், கோஎக்சியல் கேபிள்னு சொல்லுவோம். இதை கனெக்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஓகே, ஸோ கோஎக்சியல் கேபிள் வித் கனெக்டர். அடுத்த போல புல்லட் கேமரா. இது புல்லட் கேமரா, இது டூம் கேமரா. இந்த ரெண்டு கேமராவுமே ஹெச்டி கேமரா. இது ஐஆர் கேமரா. இது அதே மாதிரி ஆர்டினரி ஐஆர் கேமரா. இது ஆர்டினரி கேமரா. ரெண்டுமே டூம் கேமரா. இது 3 டூம் கேமரா, இது மாத்திரம் புல்லட் கேமரா. இது பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ், அதாவது கேமராக்கான பவர் சப்ளைஸ். 8 கேமரா கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இது கேபிள்ஸ். ஓகே, கேமராவிலிருந்து டிவிஆர் கனெக்ட் பண்ற கேபிள்ஸ், சிக்னல் கேபிள். அப்புறம் பவர் அதுலயே கேமராக்கு இது வழியாவே பவர் போகும். இதெல்லாம் கேபிளை கனெக்ட் பண்ற கனெக்டர்ஸ், பிஎன்சி கனெக்டர்னு சொல்லுவோம். இதுவும் அதே மாதிரி பிஎன்சி கனெக்டர் தான். இது மாதிரி பிஎன்சி கனெக்டர்ல இவ்வளவு டைப் இருக்கு. ஓகே, இது இருக்கு பாத்தீங்களா, இது பவர் சப்ளைக்காக உள்ள கனெக்டர். பவர் சப்ளை கனெக்டர், பவர் சப்ளை இந்த மாதிரி இதையும் யூஸ் பண்ணலாம். இது மைக் அட்டாச் பண்ணலாம் நீங்க. இது வீடியோ பலூன் சொல்லுவோம். அதை இப்போ ஒன்னொன்னு தனித்தனியா நம்ம பார்க்க போறோம். இது பாத்தீங்களா, இது உங்களுக்கு புல்லட் கேமரா, புரியுதா? இது ஆங்கிள் எப்படி வேணாலும் ஸ்டாண்டோட இருக்கு, எந்த ஆங்கிள் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இதோட இந்த ஆலங்கி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆங்கிள் செட் பண்றதுக்கு இது பாத்தீங்களா, இந்த இடம் இல்லைன்னா இந்த இடம், இதை வச்சு டைட் பண்ணோம்னாக்க உங்களுக்கு எந்த டிகிரி வேணுமோ அந்த டிகிரியில நீங்க இதை செட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி வச்சு டைட் பண்ணிடுங்க. இது கேமராவோடய கொடுப்பான், புரிஞ்சு வச்சா? இது நம்ம என்ன பண்ணலாம், இப்படி வச்சு செட் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுமோ அது ஃபிக்ஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை எப்படி வேணுமோ அந்த டிகிரியில செட் பண்ணி இதை பேஸ் எடுத்து போட்டு முடிக்கிறீங்க. முடிக்கிட்டு இதை செட் பண்ணி விடுங்க. இது கேபிள்ஸ். இதுல 2 விதமான கேபிள் இருக்கு. ஒன்னு இது சிக்னல், ரெண்டாவது பவர் சப்ளை. இந்த கனெக்டர் ரெடியாவே கிடைக்குது, நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இதை கனெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி கனெக்டரை யூஸ் பண்ணலாம். அது பாத்தீங்களா, இவ்வளவுதான். இதை யூஸ் பண்ணீங்கன்னா இதுல பவரை கொடுத்துட்டு நம்ம இதை கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்த போல இது இருக்கு பாத்தீங்களா, இதுக்கான கனெக்டர் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் பல்பு மாற்றாம பண்ணலாம். இதை பிஎன்சி கனெக்டர்னு சொல்லுவோம். ஓகே, இதை பிஎன்சி கனெக்டர்னு சொல்லுவோம். டைட் பண்றோம். இதுல கேபிள். ஓகே, ஸோ இது அப்படியே வாங்கி டைப் பண்ண வேண்டியதுதான். ஸோ கனெக்ஷன்லாம் ரொம்ப வெரி சிம்பிள். ஸோ இது கேபிள் என்ன பண்றோம், பிஎன்சி கேபிள இதை கனெக்ட் பண்ண போறோம். இப்போ நீங்க பார்த்தது புல்லட் கேமரா. கேமராக்கு கனெக்ஷன்ஸ். இது ஹெச்டி கேமரா சார். இது என்ன ஹெச்டி, அதாவது குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கும், பிக்சர் கிளாரிட்டி நல்லா இருக்கும். இது ஹெச்டி கேமரா. அதே மாதிரி ஐஆர் கேமரா, டே நைட். ஓகே, நைட்லயும் தெரியும், டேலையும் ஒர்க் பண்ண. ஃபுல்லா லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க வச்சுங்க, சூப்பரா கிளாரிட்டி இருக்கும். அதே மாதிரி இது டூம் கேமரா. டோம் கேமரா இது எப்படி வேணாலும் நீங்க திருப்பிக்கலாம், எந்த டைரக்ஷன் வேணாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். சீலிங்ல எப்படி வச்சு பிக்ஸ் பண்ணிடுங்க. பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது எப்படி வேணாலும் திருப்பி நம்ம இது பிக்ஸ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, இதுவும் உங்களுக்கு ஐஆர் கேமரா, டே நைட் கேமரா. பட் குவாலிட்டி ஹெச்டி குவாலிட்டி, பிக்சர் கிளாரிட்டி எக்ஸலண்டா இருக்கும். ஓகே, இது பாத்தீங்களா, இது ஐஆர் கேமரா கனெக்டர் இருக்கு. இப்ப இந்த கேமராக்கெல்லாம் கனெக்டர் பாத்தீங்கன்னா கேமராவோட கனெக்டர் வந்து ஞாபகம் வச்சுங்க. நீங்க எக்ஸ்ட்ராவா கனெக்டர்லாம் வாங்க வேண்டியதில்லை. இது விலை கம்மி, அந்த கேமராவில் பாதி விலை தான். அது ஆர்டினரி கேமரா. இது ஐஆர் கேமரா ஸ்டாண்டர்ட். இது டூம் கேமரா. டூம் எப்படி வேணாலும் பிக்ஸ் பண்ணிட்டு எந்த டைரக்ஷன் வேணாலும் நீங்க இதை திருப்பிக்கலாம். பாருங்க, இப்படி திருப்பலாம், இப்படி திருப்பலாம், அப்புறம் இப்படி திருப்பலாம், இப்படி திருப்பலாம். எந்த டைரக்ஷன் வேணாலும் இதை பேஸை பிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம எந்த டைரக்ஷன் வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம். பட் ஒரு டைரக்ஷன் தான் ஃபேஸ் பண்ணும். ஓகே, இதுவும் ஐஆர் கேமரா, அதாவது டே அண்ட் நைட் கேமரா. இது பாத்தீங்களா, இது ஒரு டோம் கேமரா. இதுல என்ன ஒரு விசேஷம் கேட்டாக்கா, இப்ப நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னாக்கா இப்படி பிக்ஸ் பண்றீங்க, இது எந்த டைரக்ஷன் பாக்குறதுன்னே தெரியாது. ஆனால் இது என்னன்னு கேட்டாக்க ஒரு டைரக்ஷன் தான் பார்க்கும். இது பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. பாத்தீங்களா, கேமரா ஒரு டைரக்ஷன் தானே பாக்குது. சோ இது என்ன பண்ணிருப்பா, கட்டு கொடுத்துருப்பான். கிளாஸ் தெரியுதா, பிளைனா தெரியுதா, இந்த இடுக்கு வழியா தான் பார்க்கும்.
சோ நம்ம என்ன பண்றோம், இதை பிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்ப ஹால்ல வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாக்க இது எந்த டைரக்ஷன்ல பாக்குன்னு எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனா உள்ள ஒரு டைரக்ஷன்ல தான் ரெக்கார்ட் பண்ணும். ஓகேயா, வியூ பண்றது ஒரு டைரக்ஷன் தான். இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஹால்ல எல்லாம் மாட்டலாம் டோம் கேமரா. இது ஆர்டினரி கேமரா, டே நைட் கேமரா இல்ல. ஓகே, இதுக்கு அதே மாதிரி பிஎன்சி கனெக்டர், பவர் சப்ளை கனெக்டர். இப்போ இந்த கேபிளை பத்தி பார்க்க போறோம். கேபிளை கனெக்ட் பண்றதுக்கு பிஎன்சி கனெக்டர், இதுக்கு பேரு பிஎன்சி கனெக்டர்னு பேரு. இதுல கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டு இதை பொறுத்துறது பல்பு மாற்றா மாதிரி அப்படியே வச்சு ட்விஸ்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான், மாட்டிடும். ஓகே, இதுல கேபிள் வந்துடும். பவர் சப்ளைக்கு பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணுங்க. இதை அப்படியே பிரஸ் பண்ணீங்கன்னா போறோம், பவர் சப்ளை வந்துடும். இந்த பக்கம் ஷஹப்பு கருப்பு இருக்கு இல்லையா, ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ் டிசி. ஓகே, இது தனியா இந்த கனெக்டர் கிடைக்குது. இது தவிர நீங்க வேணும்னா இந்த மாதிரி கனெக்டரே வாங்கி தனியா கிடைக்குது. இதுல வயரை நம்ம சால்டர் பண்ணோம், சால்டர் பண்ணியும் கிடைக்குது. சோ பவர் சப்ளையை பொறுத்தவரையிலும் டிசி உள்ளுக்குள்ள நம்ம சால்டர் பண்ணணும். பார்த்தீங்களா, சால்டர் பண்ணிட்டு ரெண்டு வயரை, ஷார்ப் வயரை, இதான் கனெக்டர் பக்கம். இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ரெடியாவும் கிடைக்கிறது. இது பவர் சப்ளை. இப்ப இந்த பிஎன்சி கனெக்டர்ல ரெண்டு டைப் இருக்கு சார். பார்த்தீங்களா, இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கேமரா, இந்த பிஎன்சி கேபிள் ஸ்க்ரூ போட்டு முடிக்கலாம். இருக்கு பாருங்க, இதுல ஸ்க்ரூ இருக்கும், இதுல பிளஸ் மைனஸ் போட்டிருப்பான், சிம்பிள் போட்டிருப்பான். சோ இதுல நம்ம வயரை கனெக்ட் பண்ணி ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரண டிவி கேபிள் கனெக்ட் பண்றீங்க இல்லையா, அந்த மெத்தட் தான். இதுல சென்டரா வச்சு சென்ட்ரல் கோர்ற உள்ளுக்குள்ள விட்டு ஸ்க்ரூ போட்டுருங்க. ஓகே, இது சாதாரணமா கனெக்ட் பண்ணக்கூடிய பிஎன்சி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா சால்டரிங் எல்லாம் தேவையில்லை. இந்த பிளஸ் மைனஸ் சிம்பிள் கொடுத்துருப்பான், இதுல கனெக்ட் பண்ணுங்க. இந்த பக்கம் பிஎன்சி. சோ இதையும் யூஸ் பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணலாம், எதை வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். இது தவிர சில இதுல வந்து இந்த மாதிரி பிஎன்சி கொடுத்துருப்பாங்க. சோ இதுல கனெக்ட் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மாதிரி கனெக்டர் இருக்கும். சோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் கிடைக்கிறது, இதுவும் பிஎன்சி கனெக்டர் தான். இப்படி டைட் பண்ணி வச்சுன்னா இது இந்த கனெக்டரா மாறிடும். ஓகே, இது மாதிரி மார்க்கெட்ல கிடைக்குது, அதையும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி பவர் சப்ளை, பவர் கொடுக்க பார்த்தீங்களா, இது இருக்கு பாருங்க, இந்த கனெக்டர் தான் அது. இது கொடுக்க வேண்டிய இதுல இருக்கு பார்த்தீங்களா, இந்த கனெக்டர் தான். இந்த கேபிள் இருந்து போச்சுன்னா இந்த கனெக்டர் வாங்கி நீங்க ஸ்க்ரூ பண்ணி முடிக்கலாம். இதையும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கனெக்டருமே மார்க்கெட்ல ரெடிலி அவைலபிள், நீங்க இதை வாங்கி பயன்படுத்தலாம். இது மைக்கு, நீங்க மைக் அட்டாச் பண்ணலாம். இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்குது, அடிக்கடி சத்தங்கத்தம் வருது, ஒரு இடத்துல ஏதாவது டிஸ்பியூட் இருக்கு, அந்த இடத்துல இந்த மாதிரி மைக் எல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா என்ன நடக்குதுங்கிறத அதுவும் ரெக்கார்ட் ஆகும், சத்தமும் கேட்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த மைக்கை நீங்க வாங்கி பிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அதே மாதிரி கனெக்டர் தான். இது கேமராக்குள்ள எஸ்எம்பிஎஸ் சுவிட்ச் மோடு பவர் சப்ளை பின்னாடி கனெக்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. இதுல வயரை நீங்க இண்டிவிஜுவலா பிளஸ் மைனஸ் சொருகலாம். உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மாற்றத்துக்குங்கிறதால என்ன பண்ணிருக்கோம், இந்த மாதிரி கனெக்டர் வாங்கி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீ சொருகும் போது, கேமரா சொருகும் போது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி சொருகி விடலாம், புரியுதா? அதனால என்ன பண்ணுங்க, இந்த எஸ்எம்பிஎஸ் பின்னாடியில இந்த மாதிரி கனெக்டரை வாங்கி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப 4 கேமரா கனெக்ட் பண்ணி உள்ள கனெக்ட் பண்ணிருக்கோம், ஆனா 8 கேமராக்கு இதில் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, 8 ஆம்ப்ஸ் இது எஸ்எம்பிஎஸ். இந்த எஸ்எம்பிஎஸ் இதை நீங்க வாங்கிக்கலாம். இது 4 கேமரா வாங்குறது நல்லது. 8 ஒரே எஸ்எம்பிஎஸ்ல 8 ஆம்ப்ஸ், 4 கேமரா வாங்குறதா தான் 4 ஆம்ப்ஸ் வாங்கணும். ஒரு கேமராக்கு 1 ஆம்ப்ஸ், அந்த கெப்பாசிட்டியில நீங்க வாங்கணும். அதை பார்த்தீங்களா, இதுக்கு ஏசி இன்புட். ஸோ கொடுத்துட்டு அவுட்புட் டைரக்டா கேமரா தான், வேற எதுவுமே கனெக்ஷன் கிடையாது. இது ஒன்லி ஃபார் கேமரா. இப்போ 3, 2, 5 கேமராக்கு இதுல கனெக்ட் பண்ணிருக்கோம். இன்னும் 3 கேமரா கனெக்ட் பண்ணல. இதுதான் கேபிள். சிசிடிவி வயர்னு போட்டிருக்கா, 3+1 போட்டிருக்கு பாருங்க, 3+1 சிசிடிவி வயர். சோ இது கேபிளா 100 மீட்டரா கிடைக்கும், அப்படியே ஒரு காயிலா கிடைக்கும். இதுலதான் நீங்க கேமராவை கனெக்ட் பண்ணணும். இதுல எத்தனை வயர் இருக்கு, இந்த கேபிள பாத்துங்க. ஒரு காயில் வந்து 1000 rupees அப்ராக்சிமேட்டா இருக்கும். இதை நீங்க காயிலா வாங்கிக்கலாம். இந்த கேபிள்ல பார்த்தீங்களா, இதை பிரிச்சு விட்டுருக்கோம் பாருங்க. இதுல எத்தனை வயர் இருக்கு பாருங்க, 3, 1, 4, 3+1.
இப்ப இந்த கேபிள்ல 3+1 சொல்லுவோம். இந்த கேபிள்ல 3+1 சொல்லுவோம். இந்த ஒயிட் ஸ்லீவை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். வந்த பிறகு இது வரைக்கும் பாருங்க, இந்த வயர் தான் சார் கேமராக்குள்ள சிக்னல் கொடுக்கறது. இதை என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, சென்டரா பிரிச்சிருங்க. சென்டர்ல பிளாஸ்டிக் லீஃப் இருக்கு இல்லையா, இதுல ஒரு வயர் இருக்கு. இது அவுட்டர் வயர், வலை மாதிரி இருக்கும். இது என்ன பண்றீங்க, பாருங்க, இந்த பாடியில இந்த வலை சென்டர்ல இது போயிடணும். விடுங்க, இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதை அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த பாடி இந்த வயரத்துக்கு இதுல கனெக்ட் பண்ணிடுங்க. சென்டர் வயரை இந்த ஹோல்ல இன்சர்ட் பண்ணிடுங்க. சோ கேபிள் டிவி கனெக்ட் பண்ற மாதிரி இந்த கேபிளை இதை கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இது என்னன்னு கேட்டீங்கன்னா கேமராக்கு போற பிளஸ் மைனஸ், கேமராக்கு போற பிளஸ் மைனஸ் இது எப்படி கொடுக்கறது, இது இருக்கு இல்லையா, கேமராக்கு கனெக்டர் இருக்கு இல்லையா, கேமரா கனெக்டர் இருக்கு இல்லையா, இந்த கனெக்டர்ல இந்த கனெக்டர் சொல்லிடுங்க. ஓகேயா, சொல்லிட்டு இது அவுட்புட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 வயர் இருக்கு இல்லையா, இதுல இங்க இருக்கு இல்லையா பாருங்க, இந்த ஷார்ப்பும் பிளஸ், அதே மாதிரி இந்த கருப்பும் இதோ கருப்பு மார்க் பண்ணி பாருங்க, இது மைனஸ். புரியுதா? சோ இது மைனஸ், இது பிளஸ். இந்த பிளஸ் வேற இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கேமரா சரியா போயிடும். அடுத்தா போல இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடியோக்காக கொடுக்கறது. மைக்கில் கொண்டு போய் இதை ஒரு வயரை கனெக்ட் பண்ணிடணும். மைக்குக்கு பவர் சப்ளை இதுல இருந்தே தான் எடுத்துக்கணும். இதுல இருந்து மைக்குக்கும் பவர் சப்ளை வரும், இதுல இருந்து மைக்குக்கும் பவர் சப்ளை வரும், அதே மாதிரி கேமராக்கும் பவர் சப்ளை இதே தான் வரும். ஓகே, சோ ரெண்டுக்குமே இதுல இருந்து தான் பவர் சப்ளை கொடுக்கணும். எங்கெல்லாம் மைக் அட்டாச் பண்றீங்களோ அங்க பவர் சப்ளை ரெண்டுக்கும் கொடுங்க, பிளஸ் மைனஸுக்கு. இது மைக்கு மாத்திரம் தான். ஓகே, இது சிக்னல் மைக்குக்கு, இது ரெண்டும் பவர் சப்ளை. இது கேமராக்கு சிக்னல். இதை கனெக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், இந்த கனெக்டரை யூஸ் பண்ணி ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். பின்னாடி பிளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணிடலாம். இதை கனெக்ட் பண்ணிருக்கோம் பாருங்க, இதை கனெக்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. ஓகேயா, இதை சிக்னலை கனெக்ட் பண்ணிட்டோம், இது பவர் சப்ளை கொடுத்துட்டோம், மைக்குக்கு இதை கொடுத்துட்டோம். இந்த மாதிரி நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம்.